வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த அப்பா என் கல்யாண விஷயத்துல மட்டும் நான் ஆசைப்பட்டவரை கல்யாணம் பண்ணி வைக்க மனசு வரல. இதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் கங்கா. உனக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாமே காஸ்ட்லியா தான் வாங்கி கொடுத்திருக்கேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல டிரைவர் வேலை செய்யற பையனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? இது நியாயமா உனக்கு? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு டாடி. பிடிச்சிருந்தா ஏதாவது பணம் கொடுத்து உதவி பண்ணு. என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற சாதாரண டிரைவர் அவன். நான் எப்படி அவனை மாப்பிள்ளைய ஏத்துக்க முடியும்? நாளைக்கு என் கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் என் மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்க. அவர் நல்லவர் டாடி. ஊர் உலகத்துல 1000 நல்லவா இருக்கா. எனக்கு என் ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். உங்க ஸ்டேட்டஸ நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கல்யாணம்ங்கிறது என் சொந்த விருப்பத்தை பொறுத்தது. உன்னை காலேஜ்ல சேர்த்தது, கார் வாங்கி கொடுத்தது எல்லாமே என் விருப்பம். கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் உன் விருப்பமா? சின்ன வயசுல ஃபாரின் சாக்லேட், காலேஜ் போகும்போது இம்போர்ட்டட் கார், இப்படி எல்லாமே உனக்கு காஸ்ட்லியா தானே வாங்கி கொடுத்திருக்கேன். புருஷனை மட்டும் லோக்கலா தேடிட்டு வந்து நிக்கிற. மனசு இருந்தா ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுங்க. இல்லாட்டி என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். என்னங்க உன் பொண்ணு செஞ்ச வேலையை பாத்தியா? பொண்ணு மேல பாசமும் வைக்கணும், கண்டிப்பும் இருக்கணுங்க. நீங்க பாசத்தை மட்டும் காட்டுனீங்க, அப்பா எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கறாரே, இதையும் வாங்கி கொடுப்பாருன்னு நினைச்சு நம்ம வீட்டு டிரைவரே லவ் பண்ணிட்டா. என் பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க ஒரு மனத்தத்துவ டாக்டர். ஊர்ல இருக்கவங்க மனசுல என்ன இருக்குன்னு ஒரு நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருவீங்க. உங்க பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. கமலா, அந்த டிரைவர் பையில வந்து என்ன பார்க்க சொல்லு. முதலாளி வணக்கம். முதலாளி பரவாயில்லையே, உனக்கு சம்பளம் தர முதலாளி நான் தாங்கிறத ஞாபகம் வச்சிருக்கியே. உன்னை இப்ப எதுக்கு வர சொன்ன தெரியுமா? தெரியும் முதலாளி. உங்க பொண்ணை மறக்க எவ்வளவு பணம் வேணும்னு கேட்க போறீங்க. எல்லா பணக்கார அப்பாக்களும் கேக்குற கேள்விதானே இது. நான் அதுக்காக உன்னை கூப்பிடல. இருந்தாலும் நீ சொன்ன பிறகு அப்படியும் செய்யலான்னு தோணுது. என் பொண்ணை மறக்கிறதுக்கு என்ன எதிர்பார்க்கிற? முதலாளி, நீங்க எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்கீங்க? $5 லட்சம். 5 லட்சமா? 5 லட்சம் எனக்கு பெரிய பணம் தான். ஆனா உங்க பொண்ணுக்கு அது ரொம்ப குறைச்சல். ஊரே மதிக்கிற பெரிய மனோதத்துவ டாக்டர், பெரிய கோடீஸ்வரர். உங்க ஒரே மக கங்கா, அவளுடைய மதிப்பு வெறும் 5 லட்சம் தானா? ஓகே, நீ என்ன எதிர்பார்க்கிற? முதலாளி, நான் உங்க ஆஸ்தியை எதிர்பார்க்கல, ஆசீர்வாதத்தை தான் எதிர்பார்க்கிறேன். என் மகளை எப்படி வளர்த்திருக்கேன்னு தெரியுமா உனக்கு? அவ திருநெல்வேலியில இருக்கிற இருட்டு கடை அல்வா வேணும்னு கேட்டா. இங்க இருந்து மதுரைக்கு பிளைட்ல போய் அங்க இருந்து திருநெல்வேலிக்கு போய் அல்வா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். உன்னால முடியுமா அது? இல்ல முதலாளி, அது என்னால முடியாது. ஆனா உங்க பொண்ண காலம் பூரா என்னால சந்தோஷமா வாழ வைக்க முடியும். உன்னோட ஒரு மாச சம்பளம் எவ்வளவோ அதுதான் என் பொண்ணோட ஒரு நாள் பாக்கெட் மணி. இருக்கட்டுமே, இருக்கிற பணத்தை வச்சு எங்களால நிம்மதியா வாழ்க்கை நடத்த முடியும். அதுக்கு கங்கா கூட தயாரா இருக்கா முதலாளி. நீ என் பொண்ணை விட்டு போலனா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாவது ஒரு பொய் கேஸ்ல உன்னை உள்ள தள்ளிடுவேன். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உங்க மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. நீங்க உங்க பொண்ணு மேல எந்த அளவுக்கு பாசத்தை காட்டி வளர்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நானும் அதே அளவுக்கு பாசத்தை காட்ட முயற்சி பண்றேன்.